அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. சார், எனக்கு எவ்வளவு நேரம் சார் இங்கே உட்கார வச்சுக்கிட்டு இருக்க போறீங்க? அடிபட்ட பையன் என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியற வரைக்கும் உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல விஜயகுமார். சார், அந்த பையனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகவும் என்ன விட மாட்டேன்ட்டீங்க, இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப கண்டிஷனும் தெரியணுங்கிறீங்க. இப்ப உங்களுக்கு என்ன சார், கேஸ் தான் முக்கியம். அந்த பையனை காப்பாத்தணுங்கிற எண்ணமே இல்ல உங்களுக்கு, அப்படித்தானே? மிஸ்டர் விஜயகுமார், அந்த பையன் மேல காரை ஏத்திட்டு உயிரை காப்பாத்துறத பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. அவனை காப்பாத்துற விஷயமா என்னெல்லாம் செய்யணுமோ எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அங்க இருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. அதுக்கு தான் உங்களை உட்கார வச்சிருக்கேன், புரிஞ்சுதா? சார், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சார். நான் அவ்வளவு ஃபாஸ்டாலாம் வரல சார். ரிப்போர்ட் வரட்டும், பாத்துக்கலாம். யோ கான்ஸ்டபிள் சார், நான் சாப்பிட்டு வந்துடுறேன், பாத்துக்க. சரிங்க சார். சார், ப்ளீஸ் சார், வீட்ல என் குழந்தை பயந்துகிட்டே இருப்பான். நீங்க அந்த பையன் எப்படி இருக்கான்னு கேட்டு விசாரிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சார் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி பேசிட்டாரு. அவங்களா கூப்பிட்டு சொல்லுவாங்க. அடிக்கடி அவங்களுக்கு ஃபோன் போட்டு தொல்லை பண்ணுவாங்களா? பேசாம உட்காருங்க சார். போய் உட்காருங்க. சொல்லுங்க. ஆமா ஆமா, உட்கார வச்சிருக்கேன். இன்னும் போடல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து தகவல் வரட்டும்னு தான் வெயிட் பண்றேன். ஆமா, நான் பாத்துக்கிறேன். யோ கான்ஸ்டபிள் சார், அந்த எஃப்ஐஆர் புக் எடுத்துட்டு வா. ஓகே சார். சார், என்ன சார் சொல்றீங்க? எஃப்ஐஆர் போட்டு உன்னை உள்ளத்தள்ள சொல்றாங்க. இந்தாங்க சார். சார், இனிஷியலோட உன் பேரை சொல்லு. உன்கிட்ட தான்ப்பா கேக்குறேன், சொல்லு. கே விஜயகுமார். Excuse me, sir. கான்ஸ்டபிள் சார், அவங்கள என்னன்னு கேட்டு விசாரிச்சு அனுப்பு. ஓகே சார். Inspector, sir. 1 minute. விஜய், டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். யாருமா நீங்க? பாத்துக்கெல்லாம் இதுல ஒண்ணும் இல்ல. ஹிட் அண்ட் ரன் கேஸ். பப்ளிக்கே ரவுண்ட் பண்ணி ஆளை புடிச்சு கொடுத்துருக்காங்க. சார், ஒன்னும் அடிச்சு போட்டுலாம் ஓடல. அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு தான் இறங்கினேன். விஜய், காம் டவுன். நான் பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், விஜய் என்னோட தம்பி தான். கனடாவில் நிறைய பிசினஸ் பண்றாரு. என் தம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கான். சொசைட்டில எங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு சார். அம்மா என்ன பண்றீங்க? அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. சுத்தி சிசிடிவி கேமரா மாட்டி வச்சிருக்கோம். லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணீங்கன்னு உங்களையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். பணம் கொடுக்கறத பார்த்தா நீங்களே தப்ப ஒத்துக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். சார், நான் அப்படி சொல்ல வரல. ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம் சார். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நினைச்சிடாதீங்க. அப்படியெல்லாம் இல்ல சார். ஆக்சிடென்ட் தெரியாம நடந்து போச்சு. ப்ளீஸ் சார், நீங்க அந்த பார்ட்டியை கூப்பிடுங்க சார். நாங்க பேசுறோம். அவங்க கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்களோ செய்யறோம் சார். சரி, முதல்ல நீ யாரு? ஓ, அப்போ அந்த ஆட்டோல ஏறி போனது நீதானா? ஏன் அப்பவே நின்று அவங்க கிட்ட சமாதானம் பேசிட்டு போயிருக்க வேண்டியதானே? வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து பணத்தோட சமாதானம் பேசலான்னு வந்திருக்கீங்களா? ஒரு உயிரை அடிச்சு போட்டுட்டு காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண முடியாது. எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். ஆல்ரெடி அவரோட லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. மத்ததெல்லாம் நீங்க கோர்ட்ல பேசிக்கங்க. நீங்க தான் பெரிய இடமாச்சே. பெரிய வக்கீலா பார்த்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கங்க. பணம் இருக்குல்ல உங்ககிட்ட.
ஐயோ சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். ஐயோ சார் ஒரு நிமிஷம். அவர் மேல எஃப்ஐஆர் போட வேண்டாம் சார். யார் நீ? எனக்கே ஆர்டர் போடுற? சார் சார் இந்த தம்பி தான் அடிபட்ட பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவர் சார். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை ஹாஸ்பிட்டல் போக சொல்லிட்டு தானே வந்த? சார் ஆம்புலன்ஸ் வர லேட் ஆயிடுச்சு. அந்த நேரம் இந்த தம்பி கேப் ஓட்டிட்டு வந்தாரு. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு சார் ஆம்புலன்ஸுக்காக வெயிட் பண்ணணும்னு அவரோட கார்லயே ஏற்றிட்டு போனார் சார். நீ யாருப்பா? அந்த பையன் உனக்கு சொந்தக்காரனா? இல்ல சார், யாருனே தெரியாது சார். சார் தம்பி நல்ல மனசோட தான் அந்த உதவி செஞ்சிருக்காரு. கார் சீட்லாம் கொஞ்சம் ரத்தமாயிடுச்சு சார். ஓ சாரி தம்பி, எனக்கு தெரியாது. இன்னும் இந்த உலகத்துல பணத்தால வாங்க முடியாத நல்ல குணங்களும் இருக்குல்ல. தலையில பெருசா அடிபட்டிருக்கா சொன்னாங்களே, அந்த பையன் எப்படி இருக்கான்? பரவாயில்ல சார், வெளிக்காயம் தான், பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சார் நான் பாட்டிக்கிட்ட பேசிட்டேன் சார். ஹலோ சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்னு சொன்னாங்க சார். எஃப்ஐஆர்லாம் வேணாம் சார். அவன் டீ விற்கிற பையன் சார். விஜய் பிரதர் அவனோட மெடிக்கல் செலவு, சைக்கிள் ஒன்று வாங்கி தர்ற செலவெல்லாம் ஏற்றுக்கிறதா அவர் வக்கீல் சொல்லிட்டார் சார். சார் பிரதர் எனக்கு முன்னாடி தெரியும் சார், ரொம்ப நல்லவர். பணம் கொடுக்கறதெல்லாம் சரிப்பா, இப்படி கேர்லெஸ்ஸா காரை ஓட்டிக்கிட்டு வந்து. புரியுது சார். சரி ஓகே நான் சொல்லிடுறேன். சரி ஓகே. பார்ட்டிக்காரங்களே கேஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க சார். நீங்கள் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் விட்டீங்கன்னா. சார் நமக்கு எதுக்கு சார் தேவையில்லாதது? அந்த தம்பி அடிப்பட்ட பையன்கிட்டயும் பேசிட்டாரு போல. அந்த பையனும் கேஸ்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டானா. யோ இப்ப சொல்லுவாங்க, நாளைக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னா நம்மள தான் குறை சொல்லுவாங்க. நிஜமாவே செலவை ஏத்துக்குவாரா என்ன? கேட்டிங்களா சாரா? ஆமா சார், நம்ம ஏட்டையா கிட்ட கேட்டேன் சார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் கிளம்புறாரு. பார்ட்டியும் ஒத்துக்குச்சாமா சார். அப்ப சரி சார், நான் கராரா நடந்துகிட்டத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இந்த காசு பணம் அந்தஸ்தெல்லாம் பாக்குறது இல்ல. ஆக்சிடென்ட்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். ஒரு எலும்பு உடைஞ்சா அந்த வலியை தாங்குற மனுஷனோட உடம்போட ஆயுள் 2 வருஷம் குறையும்னு எங்க கிராமத்துல சொல்லுவாங்க சார். உயிர் இல்லையா சார்? கரெக்டு தான் சார். நான் அந்த பையனை அப்படியே விட்டுற மாட்டேன். ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் இல்ல, அவன் குணமாகி திரும்ப வேலைக்கு போற வரைக்கும் அவன் குடும்பத்துக்கு லைஃபுக்கு என்ன தேவையோ அத்தனையும் நான் பாத்துக்கிறேன். சார் அதெல்லாம் பிரதர் பார்த்துப்பாரு சார். சரிப்பா, லைசன்ஸ் கேன்சல் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதை ரிவோக் பண்ண முடியாது. 1 மாசம் கழிச்சு ஆர்டிஓல போய் டெஸ்ட் போட்டு வாங்கிக்கங்க. ஓகே சார், தேங்க்யூ. சரி இந்தாங்க, கிளம்புங்க. சார் கார் சாவி கொடுத்துறியா? இந்தாங்க. தேங்க்யூ. அரவிந்த் ரொம்ப தேங்க்ஸ். பிரதர் வெளில போய் பேசிக்கலாமே. சார் வரேன் சார். தேங்க்யூ சார். வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.